இன்னைக்கு தேதிக்கு நிஞ்சா வாரியர்ஸ் விட பயங்கரமானவங்க எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். பசங்க வேற லெவல். அப்படி ஒரு விர்ச்சுவல் வாரியர் யூடியூப் ஸ்பேஸ்ல நாகரீகமா ரொம்ப நல்லா அரசியல் பேசக்கூடிய அன்பு தம்பி இன்ஃபர்மேட்டிவ் டைரியை சார்ந்த தியாகு அவர்களை ஒரு நல்ல கரவலையோட மேடை கலைக்கிறேன். சிற்றுரை வழங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் பேசி முடிச்ச பிறகு இதில் காரம் பத்தலை, இனிப்பு பத்தலை, அது பத்தலை, இது பத்தலை அப்படிங்கிற ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருவாங்க. ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தலைவர் கரெக்டாக பிடிச்சிட்டாரு. அதனால தான் தலைவரோட பேச்சு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாலையும் அடுத்து என்ன பேச போகிறார், என்ன செய்ய போகிறார், கட்சி தொடங்கப்பட்டு 700 நாளை கடந்தும் தலைவரோட பேச்சுக்கு இந்த சமூகத்தில் மரியாதை இருக்கிறதுக்கு காரணம் 2 விஷயம்தான். ஒன்று, தலைவரோட பேச்சு அடர்த்தியானதாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரியான அளவில் அடர்த்தியான பேச்சை தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். 2வது மிக முக்கியமான விஷயம், என்ன சொல்றாரோ அதை செய்யறாரு, என்ன செய்யறாரோ அதை சொல்றாரு. இதுக்கு நடுவில் இடவடி இல்லை. இதான் பேட்டனா, இதை பிடிச்சிக்கலாமா, பிடிச்சா மக்கள் கவனிப்பாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்ன சொல்றாரோ அதை செய்யறாரு, என்ன செய்யறாரோ அதை சொல்றாரு. உங்க ஜீன்ல அது இல்லவே இல்லை. உங்களால இதை ஒருபோதும் செய்ய முடியாது. நம்மளுடைய எதிர்கட்சி செயல்பாடை பார்த்த பிறகு கவனிக்காம விமர்சனம் செய்யக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஏன் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன்னா, ஒரு எதிர்கட்சினா 2 வகையான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது தாவேக்கா தொடங்கப்பட்ட பிறகு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை நம்ம பயன்படுத்தி ஆகணும். சந்தர்ப்பவாத எதிர்கட்சியா மக்கள் பார்த்துருக்காங்க, ஆனா ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா மக்கள் பார்த்தது கிடையாது. இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தர்ப்பவாத எதிர்கட்சினா வேற யாரும் இல்லை, நம்ம தீய சக்தி குரூப் தான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, எதிர்கட்சியா இருக்கும் போது எங்கு போராட்டம் நாங்க ஆதரவு தருவோம்பாங்க. ஆளுங்கட்சி ஆன பிறகு ஏன் போராட்டம்னு கேட்பாங்க. இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதை கடந்து போறதா அவங்களுடைய குறிக்கோளா இருக்குமே தவிர, லாங் விஷன் அரசியல் களத்துல உணர்ச்சி மையப்பட்ட அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர நிர்வாகம் சார்ந்த அரசியலா அவங்க பேச மாட்டாங்க. ரொம்ப நாட்களா தலைவர் எங்களை அரசியல் படுத்தலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. இந்த மனநிலையில நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன். லைவ் அண்ட் லா பார் பஞ்ச் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீங்க பண்ற அரசியலை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராசஸ்ல சொல்லுவேன், ஒரு மேடையில சிடிஆர் நான் பதிவு செஞ்சிருப்பாரு, கத்துப்பான், கூடிய சீக்கிரம் கத்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. அதே தான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் கத்துக்கிட்டோம். எங்களுக்கு எதிராக நீங்க அரசியலை பண்ண முடியாது. ஒரு இலக்கு இருக்கு, தனித்தனியா ஓடாம இலக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மையப்புள்ளியை நோக்கி ரொம்ப தெளிவா ஓடுவோம். தலைவர் எப்போதும் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்லி முடிப்பாரு. களத்திலிருந்து வந்தவன்கிற முறையில சொல்றேன், கான்ஃபிடண்டா இருக்க தலைவா, வெற்றி நிச்சயம்.